அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் நடத்தி முடித்த எக்ஸாமுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா, நம்மள ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து வச்சு அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்படி மிஸ் பண்ணிட்டோம், அப்ளை பண்ணும்போது வைக்கல அப்படின்னா அதுக்கான ஐடியா என்னான்னு பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், இந்த ஹைகோர்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் தான் ஒரு மேஜர் ப்ளே பண்ண போகுது. காரணம் என்னென்னா, லாஸ்ட் டைம் மெஜாரிட்டி பீப்புள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு மட்டும் தான் கிடச்சது. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 150லேருந்து 155 ப்ளஸ் எடுத்திருந்தாவே கன்ஃபார்மாக அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க, செலெக்ஷன் ஆகிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிற பாருங்க. நீங்கள் சிவி போகும்போது கண்டிப்பாக உங்களை அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்காமல், ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வைக்கல, ஆனால் உங்கள்கிட்ட இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்னதாக போய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டு சிவிக்கு போகும்போது உங்களுக்கு சிவி உங்களை கண்டக்ட் பண்ணுற ஒரு நபர் வந்து கண்டிப்பாக கேட்பார். அப்போ கேட்கும்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதுதான் அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ஒரிஜினல் காமிக்கும் போது அவர் டிக் பண்ணிகிட்டே வருவார். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வைக்க நான் மறந்துட்டேன் சார், இது மாதிரி நான் காலேஜ் படிக்கும்போது ஒரிஜினல் அங்கேயே கொடுத்துட்டேன், என்கிட்ட ஜெராக்ஸ் எந்த காப்பி இல்லாமல் இருந்தது, நான் செலக்ட் ஆனன்ற வந்த உடனே நான் போய்ட்டு காலேஜில் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் நல்லா எக்ஸாம் பண்ணிக்கிறேன்னு நினச்ச உடனே நான் போய் காலேஜில் கேட்டு ஜெராக்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன், இல்லை ஏதோ ஒரு ரீசன் ஒரிஜினல் இருந்தாலும் ஒரிஜினல் ஏதோ வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஐடியா செட் பண்ணிக்கணும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் நடந்தால் இதே ஹைகோர்ட் எக்ஸாமில் இது மாதிரி விஷயம்லாம் பண்ணி ஒரு சிலர் செலக்ட் ஆகியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம தெரியாமல் விட்டுட்டு இருப்போம், இதெல்லாம் நம்ம வைக்கணுமா, இல்லை நமக்கு கேட்டிருக்க மாட்டாங்க அப்ளை பண்ண சென்டரில். நீங்கள் இப்படியாச்சும் அவங்கள சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது இப்படியாச்சும் அவங்ககிட்ட கொடுத்து சமாளிக்க பாருங்கள். இல்லை இன்கேஸ் அவங்க எடுத்துக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்கேஸ் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 30 மார்க்குக்கு பெஸ்ட்டாக பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 30 மார்க்குக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த 30 மார்க்குக்கு என்னென்ன தேவையோ அனைத்து பாயிண்ட்ஸுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செலெக்ஷன் லிஸ்ட் வந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே அதை பற்றி அப்டேட் விடுவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹைகோர்ட் எக்ஸாமில் ஜாப் வாங்குறது கன்ஃபார்ம் ஆயிரும். எதையை பற்றி யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.